ஓடுவார் விழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் இங்குதான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டனென்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. புனித விருந்தாவனம். ஹரிஹரி என்று ஓசையில் கலகலவென பாயும் யமுனை நதி. பெரும் ரிஷிகளும் முனிவர்களும் புல்லும் மரமுமாய் மாறி தவம் செய்யும் பூமி. இந்த யுகத்திலும் மாறாத கோபியர்களின் பக்தியும் காதலும் கொண்ட பிரஜவாசிகள். விருந்தாவனம் என்பது பூமியில் உள்ள வெறும் சாதாரண ஸ்தலம் அன்று. ஸ்ரீராதா தேவியும் கண்ணனும் நீக்கமர நிறைந்து நித்தம் நித்தம் லீலை செய்யும் பூலோகத்தில் லீலா வைகுந்தமான கோலோகம் போல பூலோக கோலோகம் என்றே சொல்லலாம். பற்பல அதிசயங்கள் நிறைந்தது இந்த புனித விருந்தாவனம். அப்பிரஜபூமியில் வாழும் மக்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் கோலோகத்தில் அவனுடன் அமைந்த மஞ்சரிகளாகவே ஸ்ரீராதாராணியின் தாசர்களாகவே மதிக்கப்படுகின்றனர். பிருந்தாவனத்தில் என்னதான் கண்ணனின் பெருமையை பேசினாலும், என்னதான் கண்ணனின் லீலைகளை பற்றி பேசினாலும் அங்கு ஒலிக்கும் ஒரே நாமம் ராதே ராதே. காணும் இடமெல்லாம் ராதே ராதே, பேசும் மொழியெல்லாம் ராதே ராதே, கேட்கும் மொழியெல்லாம் ராதே ராதே. இன்றும் பிரஜவாசிகள் சாதாரணமாக பேச துவங்கும் போதும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை அனைத்து சம்பாஷணைகளுக்கும் ராதே ராதே என்று கூறுவர். அவ்வாறு ஒரு நாளில் குறைந்தது 100 முறையாவது ராதே ராதே என கூறுவராம். ஸ்ரீமதி ராதாதேவி அவர்களின் உயிர் மூச்சாக திகழ்பவர். உண்மையில் பக்தி பாவத்தை அந்த பிரஜவாசிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல வைணவ கஷேத்திரங்கள் பெருமாளை முன்னிறுத்தி அவரையே தலைவனாக தாயாரின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தாலும் ஸ்ரீ பிருந்தாவன கஷேத்திரம் மட்டுமே ஸ்ரீ ராதா நாச்சியாரை தலைவியாக மகாராணியாக ஸ்ரீ ராதா ராஜ்யமாகவே அக்காலம் தொட்டு இக்காலமும் உள்ளது. நம் ஆழ்வார்களும் பாடியுள்ளனரே, இன்னமுத திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் என்று. திருவாகிய தாயாருக்கு அத்துணை ஏத்தம். தாயாரின் கருணை இருந்தால்தான் பெருமாளை நாம் அடைய இயலும் என்பது சாஸ்வதம். அப்படியாக பிருந்தாவனத்தில் ஸ்ரீராதா நாச்சியாரின் பெருமை பேசும் கிருஷ்ணருடைய பக்தரின் சுவாரஸ்யமான ஒரு கதை. முன்னொரு காலத்தில் விருந்தாவனத்தில் ஒரு கோவிலில் நடந்த உபன்யாசத்தில் கலந்து கொண்ட பக்தன் ஒருவர் அந்த உபன்யாசத்தில் ஒரு விஷயத்தினை கேள்விப்பட்டார். கண்ணனுக்கு யார் ஒருவர் 12 வருடம் தொடர்ந்து ஏதேனும் ஒரு கைங்கரியத்தை ஸ்ரத்தையாக முழு பக்தியுடன் செய்கின்றனரோ அவர்களுடைய வேண்டுதல் என்னவானாலும் அதை நிச்சயமாக நிறைவேறும் என்று. அந்த விஷயத்தினை கேள்விப்பட்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்து அதனால் ஈர்க்கப்பட்டார் அந்த பக்தர். எனவே தன் பெயரை கிருஷ்ணதாசன் என மாற்றிக்கொண்டார். கண்ணனுக்கு மிகவும் பிடித்த கைங்கரியங்களுள் 2, ஒன்று பூமாலை, மற்றொன்று பாமாலை. எனவே நந்தவனத்தை அமைத்தார். அன்றிலிருந்து தினமும் பக்தியுடன் மலர் பறித்து வண்ண மலர் மாலை தொடுத்து நந்தகாமில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பலராமருக்கு சமர்ப்பித்து வந்தார். தன்னையே பெருமாளிடம் சமர்ப்பித்தார் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பற்பல தடைகள் வரினும், உடலாலும் மனதாலும் இயற்கையாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் தன் மாலை கைங்கரத்தை மட்டும் தினமும் நிறுத்தாமல் தொடர்ந்து வந்தார். பிருந்தாவனத்தில் வெள்ளம் வந்தால் ஊருக்குள்ளேயே யமுனை பிரவாகித்து விடுவாளே, அந்த சமயத்திலும் கூட தளராது எப்படியோ மலர்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அவற்றை தன் கையாலேயே தொடுத்து மாலைகளை கண்ணனுக்கு சமர்ப்பித்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணதாசர் மாலைகளை கண்ணனுக்கு சமர்ப்பிக்கும் போது, கண்ணா, இன்று 1 மாதம் முடிந்துவிட்டது, இன்று 2 மாதம் முடிந்துவிட்டது, இன்னும் 11 வருடங்கள் தான் உள்ளது, 5 வருடங்கள் தான் உள்ளது, இன்னும் 4 வருடங்கள் தான் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே சாத்துவாராம். தன் குடிசையின் சுவற்றில் கோபி சந்தனத்தால் எத்தனை நாள் முடிந்தது, எத்தனை மாலைகள், என்னென்ன மாலைகள் சாற்றினோம் என்ற விவரங்களை குறித்து வைத்திருந்தாராம். எல்லாம் சரி, ஆனால் அவர் வேண்டுதல் தான் என்ன? கிருஷ்ணதாசர் ஒரு பிரம்மச்சாரி. அவருக்கு எல்லாம் கண்ணன் என வாழ்ந்தவர். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் 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 என வாழ்ந்தவர். அவருக்கு ஒரே ஆசைதான், கண்ணனை எப்படியாவது நேரில் தரிசிக்க வேண்டும், அவருக்கு தன் கையால் அமுது ஊட்ட வேண்டும் என்பதே.
அதற்காகவே வைராகியத்துடன் தொடர்ந்து இடைவிடாமல் நாள் தவறாது பூமாலை கைங்கரியம் செய்து வந்தார். இவ்வாறு 12 ஆண்டுகள் உருண்டோடி முடியும் தருணம், தன் வேண்டுதல் நிறைவேறும் தருணம் நெருங்கியது. இன்னும் ஒரே நாள் மட்டும்தான் மிஞ்சியிருந்தது. கிருஷ்ணதாசர் கண்ணனை தரிசித்து மாலைகளை சமர்ப்பித்து, கண்ணா, இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உள்ளது, நீ நிச்சயம் அடியேனை காண வருவாய் என்ற மகிழ்ச்சியில் ஆடி பாடி துள்ளி குதித்து கீர்த்தனைகள் எல்லாம் செய்தார். மறுநாள் நிச்சயம் கண்ணன் வருவான் என்று விஸ்வசித்திருந்தார் கிருஷ்ணதாசன். அவன் வரும்போது கால்களில் கல்லும் முள்ளும் குத்தக்கூடாதே என்று தன் குடிசையின் வாயிலில் சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்தார். கண்ணனுக்கும் என்னென்ன பிடிக்கும், என்னென்ன இஷ்டம் என்று யோசித்து யோசித்து பிரசாதங்களை கண்ணும் கருத்துமாக தாய் யசோதை போல தயாரித்து வைத்தாராம். இரவு முழுவதும் உறங்காது கண்ணனை வரவேற்க ஆவலுடன் காத்திருந்தார். காலை விடிந்தது. கண்ணன் வருவான் என்று குடிசையின் வாசலிலேயே காத்து கொண்டிருந்தார். மணி நண்பகல் தாண்டியது. மதியமானது. கண்ணன் வரவில்லையே என்று சற்று மனம் கிளேசித்தார். குடிசைக்கு உள்ளே சென்று தான் குறித்து வைத்திருந்த சுவரையும் நோக்கி ஆராய்ந்தார். இன்றுதானே கடைசி நாள் என்று உறுதியும் செய்து கொண்டார். சரி, கண்ணனுக்கு எத்தனையோ பக்தர்கள், அவர்களையும் இந்த ஜெகநாதனான கண்ணபிரான் தானே கட்டாட்சிக்க வேண்டும், அதனால்தான் தாமதமாயிருக்கும் என்று எண்ணி மீண்டும் காத்திருக்க துவங்கினார். ஒரு பொட்டு தண்ணீரும் ஆகாரமும் கூட அருந்தவில்லை. மணி நேரம் செல்ல செல்ல அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஓடி போய் யமுனை ஆற்றங்கரையில் யாரேனும் கண்ணனை பிடித்து வைத்திருக்கின்றார்களா என்றும் பார்த்து வந்தார். மாலை நேரம் நெருங்கியது. வாசலில் போட்டு வைத்திருந்த பூக்கள் எல்லாம் வாடத் துவங்கினர். அவற்றுக்கு தீர்த்தம் தெளித்தார். இரவு ஆனது. கண்ணன் இன்னும் வரவில்லையே. சரி, கோவிலில் அர்த்தஜாம பூஜைகள் எல்லாம் முடிந்து வருவான் என்றால் காலம் நடுநிசையும் தாண்டிவிட்டது. கிருஷ்ணதாசரின் கண்களில் நீர் பெருகியது. ஐயோ, இத்தனை நாள் கண்ணனை நம்பி ஏமாந்து விட்டோமே. மாயக்காரன், மோசக்காரன், இவனை நம்பி வைராகியத்துடன் இத்தனை நாள் கைங்கரியம் செய்து இந்த 12 ஆண்டு வருட காலத்தையும் வீணடித்து விட்டேனே. அன்று மகாபாரதத்தில் தர்மத்துக்காக என்றாலும் எத்தனையோ மாயவித்தை சூழ்ச்சியெல்லாம் செய்து வென்றவன்தானே இந்த கண்ணன். அவனையா நான் இன்று அவன் வருவான் என்று விஸ்வசித்து காத்திருந்தேன். என் தவறுதான் இது என்று மனம் வெகுண்டு கோபத்தால் தன் நந்தவனத்தையும் குடிசையும் துவம்சம் செய்து அழித்து அழுது புலம்பினாராம். தன் உடமைகளையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு, நான் இனி இந்த நந்த கிராமம் இருக்கும் திசை கூட வரமாட்டேன், செல்கிறேன் இங்கிருந்து, ஸ்ரீமதி ராதாராணி பிருந்தாவனேஸ்வரி வாசம் செய்யும் பர்சானாவுக்கே செல்கிறேன் என்று புறப்பட்டார். செல்லும் போது கண்ணனுக்காக தானே விரும்பி ஸ்ரத்தையாய் செய்து வைத்த பிரசாதத்தை எல்லாம் வழியில் செல்லும் போது யாருக்கேனும் கொடுத்து விடலாம் என்று பொட்டலம் கட்டிக்கொண்டு கிளம்பினார். அந்த க்ஷணத்தில் திடீரென்று 1000கணக்கான பசுக்கள் ஜல் 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 என்று சலசலத்துக் கொண்டே அவரை வழிமடித்து சென்றது. அந்த பசுக்களின் கூட்டத்தின் நடுவே காயாம்பு வண்ணனாய் ஒரு பாலகன் அவற்றையெல்லாம் மேய்த்து வழி நடத்தி கொண்டு வந்தான். ஓய் மாட்டுக்கார பையா, இந்த மாடுகள் கடக்க இன்னும் எத்தனை நேரமாகும் என்றார் கிருஷ்ணதாசர். அந்த பாலகனோ, மொத்தம் 9 லட்சம் பசுக்கள் என் அப்பாவுக்கு, கொஞ்சம் நேரமாகும் ஜாமி என்றார். விடிஞ்சது போ, இந்த பசுக்கள் எல்லாம் எப்போது போவது, நான் எப்போது கடந்து பர்சானாவுக்கு போவது என்று திகைத்தார் கிருஷ்ணதாசர். சரி சரி சரி, ஏதோ நல்ல மனமெல்லாம் வருகின்றதே, நீங்கள் வேறு விரக்தியா சோகமா கோபமா வர இருக்கீங்களே, என்ன விஷயம்? நான் மோசக்காரன், ஏமாத்துவாதி, அந்த மாய கண்ணனை நம்பி மோசம் போய்விட்டேன் அப்பா. ஆமாம் ஆமாம், அந்த கண்ணனுக்காக வேண்டி பலகாரங்கள் எல்லாம் செய்தேன், அவன்தான் வரவில்லையே, அதான் அவற்றையெல்லாம் யாருக்கேனும் கொடுத்து விடலாம் என்று இதோ இந்த பொட்டலத்தில் உள்ளது, நீயும் சற்று எடுத்துக்கொள் என்று கூறி அவற்றை கொடுத்தார் கிருஷ்ணதாசர். இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டனர். ஐயா, மாடுகள் ஓட்டிக்கொண்டு வந்ததில் என் கைகள் எல்லாம் அழுக்காகிவிட்டன, நீயே எனக்கு ஊட்டிவிடும் என்று அப்பாலகன் கூற கிருஷ்ணதாசர் அவருக்கு ஊட்டிவிட்டார். அது சரி மாட்டுக்கார பையா, நீ என்னப்பா இந்த ஜாமத்தில் மாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று வினவினார் கிருஷ்ணதாசர். அதுவா, என்னை பார்க்க தினமும் ஒருவர் காலையில் என் வீட்டுக்கு வருவார், மாலையெல்லாம் கட்டி என் கழுத்தில் போடுவார், அவருக்காக காத்து கொண்டிருந்தேன். இன்று அவர் வரவே இல்லை. தினமும் அவரே எனக்கு மாலை கட்டி சமர்ப்பித்ததால் என்னை சார்ந்த மற்றவர்களும் எனக்கு மாலை சாத்துவதை மறந்துவிட்டனர். அவருக்காக காத்திருந்து காத்திருந்து இவ்வளவு நேரமானது.
அதனால் தான் இப்பொழுது என் மாடுகளை மேய்க்க வந்தேன் என்றான் அந்த பாலகன். கிருஷ்ணதாசர் புரிந்து கொண்டார். பாலகனின் கைகளை பற்றி கொண்டு, கண்ணா, நீயா வந்துவிட்டாயா? கோபிநாதா, கோபாலா, ராதிகா, மனமோகனா, நீயே வந்துவிட்டாயா என்று ஆனந்த கண்ணீர் பெருக வணங்கி நின்றார். தமத்புத பாலகனாய், அம்புஜேக்ஷனாய், ஸ்ரீவத்ச கௌஸ்துபம், பீதாம்பரம், மின்னும் வைர கிரீடத்துடன் அதில் நேர்ந்ததொரு மயிர்பீலியும், மைவண்ணனாய் நறுங்குஞ்சு குழல் பின்தாழ மகதம் சேர்குழையிரு பாடிறங்கியாட, உடன் கோலக்குழல் பிடித்த ராஜகோபாலனாய் அந்த கோபாலனாக வந்த பாலகன் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சேவை சாதித்தார். கண்ணனை கண்டு பரவசத்தில் திகைத்து போனார் கிருஷ்ணதாசர். வாய்மொழியாது கண்களில் நீர் பெருக திருவடியை பற்ற கைகளை திருவடியை நோக்கி செல்ல சற்று சுதாரித்துக் கொண்டார். கண்ணா, இல்லை இல்லை இல்லை, நீ எதற்காக இப்பொழுது இங்கு வந்திருக்கிறாய் என்று நீ எத்தனை கூறினாலும் எனக்கு தெரியும். நான் பர்சானாவுக்கு போகிறேன், ஸ்ரீமதி ராதாதேவியின் திருவடிவாரம் செல்கிறேன் என்றேன். மாயக்காரன் நீ! எதுக்குமே கட்டுப்படாதவன் ஸ்ரீமதி ராதாதேவிக்கு மட்டுமே கட்டுப்படுவாய் என்றும், யார் ஒருவர் ஸ்ரீமதி ராதாதேவியின் கால்களை பிடித்தால் நீ அவர்களின் காலை பிடிப்பாய் என்று இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போயிட்டே. இந்த விஷயம் தெரியாமல் இத்தனை நாள் வீணடித்து விட்டேனே. இதோ இப்பொழுதே செல்கிறேன் பர்சானாவுக்கு. ஸ்ரீமதி ராதா நாச்சியாருக்கு தாசனாகிறேன். இன்றிலிருந்து என் பெயர் கிருஷ்ணதாசன் அல்ல, கிஷோரிதாசன் என்று கண்ணனிடம் கூறி பர்சானா அமைந்த திசையை நோக்கி ஓடினாராம் கிருஷ்ணதாசர். அவரை பின்னரே துரத்தி கொண்டு ஓடினாராம் கண்ணன். என்று கிருஷ்ணதாசர் ஓட அவர் பின் கண்ணன் துரத்த இருவரும் பர்சானாவில் ராதா நாச்சியாரின் அவதார ஸ்தலமான கோவிலுக்கு வந்தடைந்தனர். இறுதியில் ஸ்ரீ ராதா நாச்சியார் சமேதராய் ஸ்ரீ வாசுதேவ கண்ணன் கோபாலன் ஸ்ரீ ராஜகோபாலனாய் சேவை சாதித்து பர்சானாவில் அவரை ஆட்கொண்டார். ராதே கிருஷ்ணா. राधा कृष्णा, राधा कृष्णा. ராதை என்பவள் தூய மனதில் வண்ண கனவுகள் தோன்றும். மாய கண்ணனின் தேவகானமே தென்றலாக வந்து வருடும். நெஞ்சம் பொங்கிடும் இன்ப வெள்ளமும் தானாய் வழிந்து ஓடும். கொஞ்சி கொஞ்சியே தன்னை மறந்து ஆனந்த கீதம் பாடும். ராதா கிருஷ்ணா, ராதா